ஹலோ ஆல், வெல்கம் டு SRV கலக்கல்ஸ். இந்த வீடியோவில் நம்ம ஒரு நான்வெஜ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க என்னென்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போட்ட வீடியோஸ் எல்லாமே மிஸ் ஆகாம உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பால் சுறா வச்சு ஒரு துவர ரெசிபி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் கொஞ்சம் பால் சுறா மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்தேன். இதை ஃபஸ்ட் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி இந்த மீன் ரெசிபி மண் சட்டியில் தான் பண்ண போகிறேன். மண் சட்டியில் பண்ணக்கூடிய மீன் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு. நீங்கள் ட்ரை பண்ணது இல்லைன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாஷ் பண்ண சுறா மீனை மண் சட்டியில் சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு கொஞ்சம் தண்ணியும் கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து இதை லைட்டாக வேக விட்டுக்கலாம். தண்ணி நிறைய சேர்க்க வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மீன் வேகிறதுக்கு அதிக தண்ணி தேவைப்படாது. நீங்கள் தண்ணியில் வேக வைக்கிறதுக்கு பதிலாக ஸ்டீம் பண்ணி கூட, அதாவது ஆவியில் வேக வச்சு கூட எடுத்துக்கலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். எல்லாருமே இந்த பால் சுறாக்கு பச்சை மிளகாவும் தேங்காவும் போட்டு தான் ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தேங்காவும் மிளகா வத்தலும் போட்டு ட்ரை பண்ண போகிறோம். போதும், மீன் வெந்துடுச்சு. தண்ணியை எடுத்துகிட்டு இதை அப்படியே ஒரு பிளேட்டில் எடுத்து ஆற விட்டுக்கலாம். மீன் நல்லா ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம இதுக்கு ஒரு தேங்காய் மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் இருந்து பிளெண்டர் எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக துருவின தேங்காய், 2 to 3 சின்ன வெங்காயம், 2 to 3 பூண்டு பல், ஒரே ஒரு மிளகா வத்தல் காரத்துக்கு, கொஞ்சமாக சீரகம், கொஞ்சமாக சோம்பு அதாவது பெருஞ்சீரகம், கொஞ்சமாக நல்ல மிளகு, கடைசியாக கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து தண்ணி எதுவும் சேர்க்காமல் பிறுபிறுன்னு அதாவது கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் மீன் கொஞ்சமாக எடுத்துருக்கனால எல்லா இன்க்ரீடியன்ஸுமே கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன். நீங்கள் ஜாஸ்தியாக போட்டு பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. பட் இதுதான் பேசிக் இன்க்ரீடியன்ஸ். இந்த மாதிரி தேங்காவை கொரகொரப்பாக அரைச்சி சைடில் வச்சுக்கலாம். இப்போ மீன் நல்லா ஆறிடுச்சு. இதை உறுத்து எடுத்துக்கலாம். இந்த பால் சுறாவில் நடுவில் உள்ள முள் மட்டும் தான் கொஞ்சம் பெருசாக இருக்கும். சைட்லலாம் சின்ன முள் எதுவுமே இருக்காது. ஸோ நமக்கு வேலையும் ஈஸியாக இருக்கும். எல்லா மீன் துண்டுகளையும் இந்த மாதிரி கை வச்சே உறுத்து எடுத்துக்கலாம். இப்போ கேஸ் ஸ்டவ்வில் அதே மண் சட்டியை வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடனதும் கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு போட்டதும் கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறமா கொஞ்சம் சின்ன வெங்காயம். கண்டிப்பாக சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த துவரை டேஸ்ட் நல்லாவே இருக்கும். சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக பச்சை கருவேப்பிலையும் சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும் இல்லை, இந்த மாதிரி லைட்டாக டிரான்ஸ்பரண்ட் ஆனதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் மசாலா இது கூட சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு புளி கரைசல், கொஞ்சமாக உப்பு. ஆல்ரெடி நம்ம வேக வைக்கிறதுக்கு, அதாவது மீன் வேக வைக்கிறதுக்கு உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ உப்பு மட்டும் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. கடைசியாக கொஞ்சமாக மிக்ஸி ஜார் அலசி ஒரு 2 to 3 ஸ்பூன் தண்ணியும் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பால் சுறா துவரனுக்கு நம்ம சின்ன வெங்காயம் போட்டு பண்ணுறதுனால வதங்கும் போதே நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வந்ததும் கடைசியாக உறுத்து வச்சுருக்கிற பால் சுறாவை இது கூட சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மீனை சேர்த்து கரண்டி போட்டு நல்லா கிளற வேண்டாம். லைட்டாக அப்படி இப்படி பரட்டி விட்டாலே போதும். பால் சுறாவோட இந்த தேங்காய் மசாலா எல்லாம் நல்லா திரண்டு வரணும். அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி சிக்கன்லேயும் பண்ணலாம். நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கிறேன். ஆனால் போன்லெஸ் சிக்கனில் பண்ணணும். அதுவும் செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக என்னுடைய சேனலில் போய் செக் பண்ணிக்கோங்க. இந்த பால் சுறா துவரனை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்ததுன்னு உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் இது கூட கொஞ்சமாக சிக்கன் மசாலா அல்லது கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம். சிக்கன் மசாலா சேர்த்து பண்ணும்போது அச்சசலாக சிக்கன் மாதிரியே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் SRV கலக்கல்ஸை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you soon in the next video. Bye bye. Take care.